வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி இசை விருந்து இன்றைக்கி இருக்குது. இதுதான் நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேங்க. நம்ம லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிடணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலக்கீரை போட்டு ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேங்க. பாலக்கீரையை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம மூடி போடாமல் வேக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கீரை வாங்கினோமோ அதே மாதிரி பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும். ஸோ குக்கரில் சாதம் வைக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக பைத்தம் பருப்பு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் பைத்தம் பருப்பை நல்லா குழையாக வேக வச்சுட்டோங்க. இப்போ எனக்கு கீரையும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாணானில் அந்த கீரை வெந்தது கூடயே வந்து இந்த பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து அதில் கொட்டிட்டோன்னா சூப்பரான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலிஃப்ளவரை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ காலிஃப்ளவரை முதல்ல வந்து 2ஆக இன்றைக்கி பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து காய் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து ஒரு காலிஃப்ளவர் 65 அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸோ தட் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 65 பண்ண போகிற அந்த பெரிய பெரிய பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலிஃப்ளவர் காய்க்கு ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம் பருப்பு எண்ணெயில் தாளித்து இந்த காலிஃப்ளவரையும் போட்டு தேவைக்கேற்ப உப்பை போட்டு கொஞ்சம் காரப்பொடி போட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோன்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடும். கோபி 65க்கு பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிருக்கும்போது என் கண்ணை பறிச்சுது தாமு சார் அவரோட கோபி 65ஓட மசாலாவே ரெடிமேடாக வச்சுருந்தாரு. நம்மளுக்கு தேவையான கோபியை மட்டும் எடுத்து அந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 லெமனை மட்டும் பிழிஞ்சு ஒரு மணி நேரம் மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தேன். உண்மையாகவே டேஸ்ட் அவ்வளோ எம்மையாக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே போடல, அவர் கொடுத்த அந்த பவுடரை வச்சு தான் போட்டேன். நம்ம வேறு டயட்டில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் கொஞ்சம் வாய் நீளமாச்ச. அதனால் நான் வந்து இந்த எண்ணெய்க்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஏர் ஃப்ரையர் ஒன்று வாங்கியிருந்தேன், ஐபேலோடது. ஸோ வந்து எனக்கு கொஞ்சமாக குவான்டிட்டிக்கு மட்டும் காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ஊறிட்டு எல்லாமே எண்ணெயில் போடாமல் ஏர் ஃப்ரையரில் போட்டு சூப்பராக எனக்குன்னு சொல்லிட்டு கோபி 65 பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டில் இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது எனக்கு இந்த ஏர் ஃப்ரையர். ஸோ இப்படி தான் வந்து முடித்தேன். ரசம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேப்பம்பூ ரசம் பண்ணேன். வேப்பம்பூ உண்மையாகவே வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. புளியை மட்டும் திக்காக கரைச்சி வச்சுட்டு ஒரே ஒரு பழம் வந்து தக்காளி பழத்தையும் போட்டுட்டு உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேப்பம்பூவை நல்லா நெய்யில் வதக்கிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி இந்த ரசத்தில் கொத்திட்டோன்னா சூப்பரான ரசமும் ரெடி ஆகிடும். ஒரு வத்த குழம்பு இன்றைக்கி வச்சுருக்கேன். சூப்பராக பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு சூப்பராக ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் எடுத்துட்டு நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அது அப்படியே எண்ணெய் தலை அந்த வெங்காயத்து கூட வந்து வதங்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு 3 தக்காளி பழத்தையும் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளியை திக்காக கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரப்பொடியும் போட்டுட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் திக்னஸ் வேணும்ல அதுக்காக என்ன பண்ணிக்கணும், ஒரே ஒரு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணிவிட்டு தக்காளியை 1 கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு கடைசியில் அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இதுதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி லன்ச் மெனு. நல்ல பாலக்கீரை போட்டு கூட்டு, காலிஃப்ளவர் பொரியல், காலிஃப்ளவர் 65, வேப்பம்பூ ரசம், நல்ல ஒரு சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு. அழகாக எங்கள் லஞ்சை நாங்கள் இப்படி தான் முடிச்சுக்கிட்டோம். லன்ச் முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லீஷராக இருந்தது. அப்போ தான் நம்ம இசை விருந்து வரதராஜன் அவர் வந்து நம்மளுக்கு அழகாக விருந்து கொடுத்தாரு. ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போய் இந்த வீக்குக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அதையும் கடைக்கு போய் வாங்கிக்கிட்டு அப்படியே சும்மா ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு வீக்கெண்ட் தான் நம்மளால் கோவிலுக்கு போக முடியும். ஸோ அவருக்கு ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அழகாக நைட்டு வந்து டின்னரை முடிச்சுட்டு டேவை சூப்பராக வந்து முடிச்சிட்டோம். வீக்கெண்ட் ஆனாலே கண்டிப்பாக வந்து கிட்ஸ் இருக்க வீடு அப்படின்னா ஸ்வீட் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க, ஆர் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி தான் எங்கள் கிட்டும் வந்து இன்றைக்கி ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டால் ஸோ ப்ரெட்டில் சூப்பராக வச்சு நல்ல ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்துட்டேன். அதோட ரெசிப்பியை நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். மார்னிங் ஆஸ் யூஷுவல்
ஓட்ஸ் வச்சு ஒரு சூப்பராக கஞ்சி குடிச்சிட்டோம். ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோஸை, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க.